ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் இயல் 4 இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான படைப்பாக்க யுக்திகள் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் உவமை, உள்ளுறை உவமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உருவகம், இறைச்சி, இந்த 4 டாப்பிக்குமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயல் 4 இருக்கக்கூடிய டாப்பிக்கான தமிழக கல்வி வரலாறு, பிள்ளைக்கூடம், நற்றிணை, தொல்காப்பியம், இதழாளர் பாரதி, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டுகளாக நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் 11th இருக்கக்கூடிய இயல் 1, 2, 3 இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி போட்டாச்சு. அதுவும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா உவமை, உருவகம், உள்ளுறை உவமை, இறைச்சி, இந்த டாபிக்லாம் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உவமை பார்க்க போகிறோம். இந்த உவமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது ஒரு உதாரணம் பார்ப்போம். நிலாமுகம் அப்படிங்கிற அந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பெண்ணோட முகத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலாமுகம், நிலவை போன்ற முகம் கொண்டவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது. உவமை அப்படின்னாவே உன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுறது. இந்த நிலா அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒன்று. ஓகேங்களா? எல்லோருக்குமே தெரிந்தது. இந்த தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றோட கம்பேர் பண்ணும்போது கேட்கக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காகத்தான் இந்த உவமையை நம்ம பயன்படுத்துகிறோம் இலக்கியங்களில். ஓகேங்களா? முக்கியமாக உவமை அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறது தான். ஓகே. மொழி தோன்றிய அன்றே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும். ஓகேங்களா? மொழி என்னைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உவமை 4 அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு தொல்காப்பியர் அவர்கள் சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா வினை, தொழில், பயன், வடிவம், மெய், உரு, நிறம் அப்படிங்கிற 4 அடிப்படையில் தான் இந்த உவமை தோன்றும் அப்படின்னு தொல்காப்பியர் அவர்கள் சொல்கிறாரு. ஓகேங்களா? அதை விளக்கக்கூடிய பாடல் என்னென்னா இதுதான். வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த உவம தோற்றம் அப்படின்னு தொல்காப்பியர் அவர்கள் சொல்கிறாரு. ஓகே. ஓகேங்களா? ஓகே. இந்த வினை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிறது வினை தொழில் உவமை. ஓகேங்களா? அதாவது பாய்தல் அப்படின்னா என்னென்னா பாயிறது அப்படின்னா பாய்தல் அப்படிங்கிற பொருளை தருது. ஓகேங்களா? பாய்ந்தான்னா பாய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. எப்படி பாய்ஞ்சா? புலி போல பாஞ்சா. இந்த பாய்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினை. அதில் ஓமை பயன்படுத்துறதுனால இது வினை ஓமை. ஓகே. அடுத்து மலை போல கொடுக்கும் கை, பயன் ஓமை. பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல்கள்லாம் கொடுக்குறாங்க. அவங்கள எல்லாரும் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மலை போல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வள்ளல்களை மலை போல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை போல கொடுக்கும் கையால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயனடைவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பொதுவான பயனை குறிக்கிறதுனால இந்த மலை போல கொடுக்கும் கை அப்படிங்கிறது பயன் ஓமை. ஓகே. அடுத்து துடி போலும் இடை அப்படிங்கிறது வடிவம், மெய். ஓகேங்களா? அதாவது துடி அப்படின்னா என்னென்னா உடுக்கை அப்படிங்கிறதா பொருள். ஓகேங்களா? இந்த உடுக்கை போலும் இடை, உடுக்கை போல இடை கொண்டவங்க அப்படிங்கிறது. இந்த உடுக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வடிவத்தை குறிக்குது. அந்த வடிவத்தை போல இடை இருக்குது அப்படிங்கிறதுனால இது இடை ஓமை. ஓகே. நெக்ஸ்ட் தளிர் போலும் மேனி அப்படிங்கிறது உரு, நிற ஓமை. ஓகேங்களா? நிறத்தை பற்றி சொல்லும். அதாவது தளிர் போலும் மேனி, தளிர்னா பார்த்தீங்கன்னா இலை புத்தம் புதுசாக முளைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நிறமாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதை போல் ஒருத்தருடைய மேனி என்னவா இருக்குது அப்படின்னா தளிர் போலும் மேனி இருக்கிறதுனால இது நிற ஓமை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கண்ணன் புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. இதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிறது உவமேயம். ஓகே. உவமானம் அப்படின்னா ஓமை எது அப்படின்னா புலி. ஓகேங்களா? கண்ணன் எப்படி பாயிறான்? புலியை போல பாயிறான். இந்த புலிங்கிறது தான் உவமை, உவமானம். கண்ணன் அப்படிங்கிறது உவமேயம், பொருள். போல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உவம உறுப்பு. போல, புறைய, அன்ன, உரலை, இந்த மாதிரியான உவம உறுப்புகள்லாம் இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து பாய்தல் அப்படிங்கிறது பொதுத்தன்மையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதாவது உவமை அப்படின்னாவே எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா 4 உறுப்புகள் இருக்கும். என்னென்ன? உவமேயம், உவமானம், உவம உறுப்பு, பொதுத்தன்மை அப்படிங்கிற 4 உறுப்புகள் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த உவமை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விளக்கவும், தெளிவுபடுத்தவும், அழகுபடுத்தவும் உவமையே எளியதும் தொன்மை மிக்கதாகவும் உள்ளது. ஓகேங்களா?
நம்ம சொன்னதுதான் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஓமை வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எல்லோரும் ஓமையை பயன்படுத்துறதுனால மக்கள் எல்லோருமே எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து அந்த பொருளை வந்து அழகுபடுத்தக்கூடியதாகவும் அது இருக்குது. ஓகே. சங்க பாடல்களில் பெரும்பாலும் எந்த அணி தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஓமை அணி தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் தொன்மை மிக்கது, எளியது, தெளிவுபடுத்தக்கூடியது, அழகானது. அதனாலனா சங்க பாடல்களில் ஓமை அணியை தான் பயன்படுத்துவாங்க. பிற அணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குறைவாக தான் பயன்படுத்துவாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்க பாடல்களில் வந்து பாடலாசிரியரோட பெயர் தெரியாது. ஓகேங்களா? அப்போ அந்த பெயர் தெரியாதப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஓமையவே அவங்களுடைய பெயராக மாற்றுறாங்க. பாருங்கள், செம்புல பெயல் நீர் ஆர், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் வரக்கூடிய ஓமைகள். அந்த ஓமைகளையே அந்த பாடலை எழுதியவர் அப்படிங்கிற மாதிரி பெயர் வைக்கிறாங்க ஒரு அடையாளத்துக்காக. ஓகேங்களா? அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓமை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களில் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா அதியமான் அவர்களை பற்றி சொல்லுது. அதியமானை பற்றி ஔவையார் அவங்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வீரத்தையும் அவருடைய பண்பையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன பாடல் பார்ப்போம். புறநானூற்றில் இருக்குது. ஊர் குறுமாக்கள் வெண்கோடு கலா அலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடா அம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதோர்க்கே அப்படிங்கிற புறநானூற்று வரிகள். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிகளில் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஊர் குறுமாக்கள் வெண்கோடு கலா அலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல அப்படிங்கிற இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா ஊர் குளத்தில் வந்து யானை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களிறுனா என்னென்னா யானை. ஓகேங்களா? நீர்த்துறை படியும் அந்த ஊர் குளத்தில் யானை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கொம்பை வந்து கழுவுவாங்க. கோடுனா என்னென்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த கொம்புகளை கழுவி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். அதே போல் இனியை பெருமை எமக்கே மற்றதன் ஓகே துண்ணரும் கடா அம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதோர்க்கே அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது இனியை பெருமை எமக்கே அப்படின்னா அதாவது எளியவர்களுக்கு பரிசுலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து என்ன அதியமான் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள். ஓகே. மற்றதன் துண்ணரும் கடா அம் போல இன்னாய் பெருமை. ஓகேங்களா? அவர்களுக்கு பகைவருக்கு அதியமான் வந்து தன்னோட பகைவர்களுக்கு எப்படி போன்றவன் அப்படின்னா துண்ணரும் கடா அம் போல மதம் பிடித்த யானை போல. ஓகேங்களா? யானைக்கு மதம் பிடிச்சா நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோவக்காரன். ஓகேங்களா? பேரன்பும் பெரும் கோபம் கொண்டவன் தான் அதியமான் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து சொல்லுது. ஓகே. ஔவையாரோட இந்த அதியமானோட வெற்றி புகழையும் வீர சுரப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக சுருங்கிய அடிகளில் அழகாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், இந்த பொருள் நம்ம பார்த்தது தான். குளத்தில் ஊர் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் வெண் கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். ஆணைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன்தான், பரிசிலருக்கு இனியன், பகைவருக்கு இன்னாதவன் அப்படிங்கிறத இந்த பொருளை தருது. ஓகேங்களா? இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓமை தான். ஓகேங்களா? அந்த யானை வந்து ஊர்குளத்தில் இருக்கும்போது சிறுவர்கள் கொம்புகளை விளையாடி மகிழ்ந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதே வந்து அந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வரும் அப்படிங்கிற இந்த பொருள் இருக்குது. இதில் பயன்படுத்தப்பட்ட ஓமை தான் சங்க பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஓமை அணி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஓகே, இந்த யானை பற்றிய ஓமை இப்பாடலுக்கு உயிர் ஊட்டுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல். கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது அப்படிங்கிற இந்த ஒரு ஓமை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் முகத்தில் கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் துளிகள் எப்படி இருக்குது அப்படின்னா நட்சத்திரங்கள் போல மின்னுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஓமை. ஓகே, அடுத்து அதற்கடுத்து வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது. அந்த நீர்த்துளி அவங்க தொடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா வானம் போல முகம் வந்து இருண்டு போயிருந்தது அப்படின்னு வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓமை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கவிதை வரிகளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வினை ஓமை. ஓகே, இதில் பார்ப்போம் வினை ஓமை, பயன் ஓமை, அதை பற்றிலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதாவது அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல்
அறையப்படுகின்றது அப்படிங்கிற இந்த கவிதை வரிகள். அதாவது பார்த்தீங்கன்னா, கல்வி முறைய பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இந்த காலத்து கல்வி முறைய பற்றி இந்த கவிதை வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, மாணவர்களோட அந்த மத்தியில ஒரு க க கல்வி அப்படிங்கிறது விதைய போல தூவணும். ஆனா, அது ஆணிய போல அறையப்படுது. என்ன ரீசன் அப்படின்னா, டீச்சர்ஸ் தான். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இம்போசிஷன் முடிச்சுட்டு வாங்க, இத நீங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அத பண்ணுங்க, இத பண்ணுங்க அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, அந்த கல்வி முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, விதையைப் போல ஓகேங்களா? தூவப்பட வேண்டியதா இருந்தது. எதற்போல மாறிருச்சு, ஆணியைப் போல அறையப்படுவதாக மாறிருச்சு. ஓகேங்களா? இந்த விதையைப் போல், ஆணியைப் போல் அப்படிங்கிறதுல வினை. அதனால இது வந்து வினை ஓமை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பயன் ஓமை. இந்த "வறண்ட வாழ்வு துளிர்க்க மழைபோல் வந்தாய் நீ" அப்படிங்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா, பயன் உவமை. ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் வந்து மனைவியை பார்த்து சொல்ற மாரியான ஒரு வரிகள் தான் இது. என்னன்னா, வறண்ட வாழ்வு அப்படிங்கிறது. அந்த மனைவி வராததுக்கு முன்னாடி அவன் கணவன் வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, வறண்டு போய் இருந்திருக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் மழை போல, அந்த வாழ்வு துளிர்க்க மழை போல வந்தாய் அப்படிங்கிறது. இந்த மழை அப்படிங்கிறது இங்க பயனாக கருதப்படுது. ஓகேங்களா? அந்த மழை இருந்தா தான் நமக்கு என்ன விவசாயம் பண்ண முடியும், குடிநீர் இந்த மாரி பல பயன்கள் இருக்கு. அந்த போல அந்த கணவனுடைய வாழ்க்கையில அந்த மழை அப்படிங்கிற அந்த இது வந்து பயன் தருவதாக இருக்கிறதுனால இது பயன் உவமை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு வந்து ஒரு சிறு தகவல். என்ன அப்படின்னா, நம்மகிட்ட தமிழ் அண்ட் பாலிட்டி டீட்டெயில் நோட்ஸ் அவைலபிளா இருக்கு. 6 முதல் 10 வரைக்கும் தமிழும், அதேபோல பாலிட்டி 6 to 10 அந்த நோட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2500 கொஸ்டின் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் மத்திய அரசு, மாநில அரசு, அத பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள், நீதித்துறை, அவசர நிலை பிரகடனம் இந்த மாரியான 30 டாபிக்ஸ் அந்த ரேஞ்சில 2012லேருந்து 23 வரைக்குமே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து நம்ம குடுத்துருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இங்க தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெய் உவமை. மெய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வடிவம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அதாவது சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் அப்படிங்கிறது மெய் உவமை. அதாவது அசோக மரம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கொடைய வந்து நீங்க சுருக்குனீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ, அது போல அசோக மரம் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகேங்களா? இந்த சுருக்கிய கொடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வடிவத்த குறிக்குது. ரொம்ப சுருங்குச்சு அப்படின்னா, அது ஒரு வடிவத்த தான் ஆகும். அதனால இது வந்து மெய் உவமை அல்லது வடிவ உவமை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உரு உவமை, நிற உவமை. உருனா நிறம் அப்படிங்கிறது தான். கவிதை பாருங்க. "சோடிய விளக்காய் மாலை நேரச் சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது" அப்படிங்கிறது உரு உவமை, நிற உவமை. ஓகேங்களா? அதாவது மாலை நேர சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளா தான் இருக்கும். அதோட வெளிச்சமெல்லாம் தெருவுல நிரம்பி தான் இருக்கும். அதற்கு எத உவமையா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சோடிய விளக்கு. சோடிய விளக்கு பார்த்தீங்கன்னாலும் சேமா தான் இருக்கும். மாலை நேர சூரியனோட அந்த மஞ்சள் வெளிச்சமும் சேமா தான் இருக்கும். இந்த மாரி சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது அப்படிங்கிறது நிற உவமை, உரு உவமை. ஓகேங்களா? ஓகே. நம்ம உவமை டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உருவகம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம உவமைனா என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிலா முகம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? என்ன நிலவை போன்ற முகம் கொண்டவள் அப்படிங்கிற அந்த இது வந்து உவமை. போல, போன்ற அப்படிங்கிற மாரி வந்தாலும் சரி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகச்சிறந்த ஒன்றை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதன் மூலியமா தெரியாத ஒண்ண நம்ம தெரிஞ்சுக்கிற மாரி கொண்டு வர்றது தான் உவமை அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இதே வந்து உருவகம் அப்படின்னா முகமதி. ஓகேங்களா? முகமதி அப்படிங்கிறது உருவகம். என்ன அப்படின்னா, உருவகம்னா உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு அப்படிங்கிற மாரி இல்லாம 2மே ஒண்ணு தான் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது உருவகம். ஓகேங்களா? உவமை பார்த்தீங்கன்னா, உவமை தனியாவும், உவமிக்கப்படும் பொருள் தனி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உருவகத்துல உவமையும் வேற, உவமிக்கப்படும் பொருள் வேற அப்படிங்கிற மாரி இருக்காது. 2மே ஒண்ணு தான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு இந்த டாபிக்ல உருவகம் பத்தி பார்ப்போம். ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது என்னவாக சொல்லப்படுது அப்படின்னா உருவகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, உவம உறுப்புகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். ஓகேங்களா? உவம உறுப்புங்கிறது எதுல வரும் அப்படின்னா உவமையில தான் வரும். உருவகத்துல வராது. அந்த வகையில் உவமை உவமை தொகையாகி உருவகமாக மாறுகிறது. ஓகேங்களா? ஓகே.
ஓமை வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஓமை தொகையாக மாறும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உருவகமாக மாறும். உதாரணம் பாருங்க, மதிமுகம். ஓகேங்களா, மதிங்கிறது நிலா, அது வந்து ஓமை. அது வந்து மதிமுகம் அப்படிங்கிறப்ப நிலாமுகம் அப்படின்னு வந்து மாறும். ஓகேங்களா, இது வந்து ஓமை தொகை. ஓகே, இது வந்து முகமதி அப்படின்னு மாறுச்சுன்னா அது உருவகம். இந்த மாதிரி தான் வந்து ஓமையிலிருந்து உருவகம் வந்து தோன்றுது. உருவகம்னா என்னன்னா, ஓமையும் ஓமிக்கப்படும் பொருளும் வேறுபடுத்தாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அது உருவகம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உருவகத் தொடரில் வந்து ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை ஒப்பாக காட்டப்படும் பொருள் பின்னும் ஆக அமையும். ஓகேங்களா, பாருங்க, இப்போ முகமதி அப்படிங்கிற அந்த வார்த்தையவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓமை. ஓகேங்களா, இது வந்து பின்னாடி வரும். உவமிக்கப்படும் பொருள் முகம் அப்படிங்கிறது முன்னாடி வரும். ஓகே, உருவகம்ங்கிறது இப்படித்தான் இருக்கும். இந்த உருவகம் அப்படிங்கிறது ஓமையோட செறிவார்ந்த வடிவம் தான் உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முகத்தாமரை அப்படின்னா உருவகம். ஓகேங்களா, அதாவது தாமரை முகம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். தாமரை முகம்னா என்ன வரும் அப்படின்னா ஓமை வரும். அவங்க முகம் எப்படி இருக்குது அப்படின்னா தாமரை போன்று இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து ஓமையில் வரும். அதே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், முகத்தாமரை அப்படின்னா அது உருவகம். முகம் வேறு தாமரை வேறு அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது உருவகம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல் பார்ப்போம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் வந்து கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் எழுதின பாடல்கள் தான். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வானை கருமை கொள்ளோ அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை வந்து எழுதியவர் யாருன்னா பாரதியார் அவர்கள். இந்த பாடல் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உருவகத்தை அவர் பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, சுட்டும் விழிச்சுடர் தான் அப்படிங்கிறது, அதாவது 2 கண்களை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உருவகப்படுத்தி சூரிய சந்திரரோ அப்படின்னு சொல்கிறாரு. வட்ட கரிய விழி, அந்த கண்கள் 2 கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கரிய விழி, கருவிழிகள் வந்து வானத்தின் கருமை போல, அந்த நைட்டு நேரத்தில் வானம் எவ்வளோ கருமையாக இருக்கோ அதே போல் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா அந்த அவங்களுடைய கருவிழி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தியே பாடுவார். ஓகேங்களா, ஓகே, இந்த உருவகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் பாஞ்சாலி சபதத்தில். அதாவது தீயின் கொழும்புகள், செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள், தங்க தீவுகள், நீல பொய்கைகள், தங்க தோணிகள், கருஞ்சிகரங்கள், தங்க திமிங்கலங்கள் என்றெல்லாம் உருவகிப்பது என்னவாகுது அப்படின்னா அழகூட்டுது. ஓகேங்களா, ஓகே, இவர் வந்து ரொம்பவுமே இந்த பாஞ்சாலி சபதத்தில் உருவகத்தை பயன்படுத்தியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது தான் உவமையில் வந்து 4 டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பிணை, பயன், மெய், உரு, நிறம் அப்படிங்கிற அந்த ஒரு 4 டாபிக் இருக்குது. அதை போலவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உருவகத்திலையும் வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ மெய் உருவகம், உரு நிறு உருவகம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பு இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினை உருவகம். ஓகேங்களா, இந்த பின்னுதல் அப்படிங்கிறது என்னென்னா செயல். ஓகேங்களா, அதனால் வந்து இது வந்து வினை உருவகம். ஓகேங்களா, நம்மளுடைய அந்த எண்ணத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிலந்தி வந்து வளைய பின்னுறது போல் நம்ம மூளையும் வந்து பின்னுது அப்படிங்கிறதுனால இது வந்து வினை உருவகம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ சூரியன் அப்படிங்கிறது பயன் உருவகம். ஓகேங்களா, இந்த புயல் அடிச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பூவாக இருந்தாலுமே அது கீழே விழுந்துடும். ஆனால் ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஒரே ஆகாசப்பூ எதுனா சூரியனை பற்றி சொல்கிறதுனால இது ஒரு பயன். ஓகேங்களா, இந்த பூங்கிறது பயனை குறிக்கிறதுனால இது பயன் உருவகம். நெக்ஸ்ட் வந்து மெய் அப்படின்னா வடிவம் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீல வயலின் நட்சத்திர மணிகள். ஓகேங்களா, அதாவது அந்த வானத்தையும் விண்மீனையும் சொல்கிறாங்க. ஓகே, அந்த வானம் எப்படி இருக்கும், நீல கலரில் இருக்கும். அந்த நீல வயலில் நட்சத்திர மணிகள் அப்படின்னா விண்மீன்கள். ஓகே, இந்த மாதிரி வயல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வடிவத்தை குறிக்கிறதுனால இது மெய் உருவகம், அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மலை கிழவியின் நரைத்த கூந்தல், அதாவது நிற உருவகம். ஓகே, அதாவது அருவி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொட்டுது. அதை பார்த்துட்டு அந்த கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மலை கிழவி, அந்த மலைங்கிறது ஒரு தொன்மையான ஒரு விஷயங்கிறதுனால அதை கிழவியாகவும் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து நரைத்த கூந்தலாகவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கவிஞர் வந்து உருவகப்படுத்துகிறாரு. ஓகேங்களா, இந்த நரைத்த கூந்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறத்தை பேஸ் பண்ணி வர்றதுனால இது நிற உருவகம். ஓகேங்களா, ஓகே, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை கொடுத்து இந்த ஏதோ ஒரு சென்டென்ஸை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன உருவகம், வினையா
பயனா, மெய்யா, நிறமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். உருவகத்திலையும் கேட்கலாம், உவமையிலையும் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2ல இருந்து இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்திருந்தது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறது. இந்த உள்ளுரை ஓமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு சிம்பிள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஒரு கருத்து தோணுது, அந்த கருத்தை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக இன்டைரக்டாக சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளுரை உவமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம பாடல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறது கவிஞர் தான் கூற கருதிய அந்த பொருளை வெளிப்படையாக சொல்லாமல் அகமாந்தர்களின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவமைப்படுத்துவதை உள்ளுரை உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பொருள் அப்படின்னா என்னென்னா, அதாவது நமக்கு தெரியும் 5 வகை நிலங்கள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் அப்படிங்கிற 3 பிரிவுகள் இருக்குது. இதில் கருப்பொருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், பறவை, விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், உணவு, பறை, யாழ், பண், தொழில், இதெல்லாமே கருப்பொருள். ஓகேங்களா? அதாவது இந்த தான் கூற கருதிய அந்த பொருளை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அந்த கருப்பொருட்கள் மூலியமாக அந்த அகமாந்தரோட மன உணர்வுகளை சொல்கிறது தான் என்ன உள்ளுரை ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்துக்கே உரிய ஒரு ஒப்பற்ற நெறி. ஓகேங்களா? ஓகே, அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதாக அமைந்து கொள்ளும் வடிவமாகவும் இதை கருதுகின்றனர். ஓகேங்களா? அதாவது அன்புக்கு ஆட்படக்கூடிய அந்த தலைவன் தலைவியர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். அதை வந்து டைரெக்டாக சொல்லும்போது அது நல்லா இருக்காது. அதனால் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்காகத்தான் இந்த உள்ளுரை ஓமம் அப்படிங்கிற அந்த இலக்கிய உக்தி வந்து இலக்கியங்களை பயன்படுத்தப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருள்களின் காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மற்றும் நின்று விடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களில் உள்ளத்திடும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் உள்ளுரை அமையும் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியத்தில் கருப்பொருள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த கருப்பொருட்கள் வந்து இயற்கை புனைந்துரைகளாக மட்டும் இருக்காது. ஓகேங்களா? இயற்கையை பற்றிய ஒரு புனைந்துரைகளாக மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் இடம்பெறக்கூடிய அந்த மாந்தர்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளோட குறிப்பு பொருளாகவும் அந்த உள்ளுரை வந்து அமையும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவியம், சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பு பொருள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவை எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. ஏன்னா பர்டிகுலர் டைமில் அது நமக்கு புரியும். காலம் கடந்து அது புரியுமா அப்படின்னு கேட்டால் அது புரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பு பொருள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் கொண்டது தான் இந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய குறிப்பு பொருள். ஓகே, இந்த கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை ஓமம் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும். ஓகேங்களா? ஓகே, அதாவது நாகரிக வழி அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லும்போது அது நல்லா இருக்காது. அதே இன்டைரக்டாக சொல்லும்போது அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுவாங்க. இதுதான் உள்ளுரை ஓமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு பாடல் இருக்குது, பார்ப்போம். அதாவது தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக பெருங்கொன்று கிழார் பாடிய பாடல் ஒன்றின் உள்ளுரை ஓமம் அமைந்துள்ளது. அதாவது பாடல் வரிகள் பார்ப்போம். அகநானூற்றில் இருக்கு. ஈயல் புற்றத்து ஈர்ப்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வள்ளுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாட் கங்குல் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது தலைவன் வந்து தலைவியை இரவு நேரத்தில் சந்திக்க வர்றான். ஓகேங்களா? அந்த ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கரடி அப்படிங்கிற அந்த விலங்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புற்றுக்குள்ளே கைவிடுது. என்ன அப்படின்னா ஈசல் வந்து கரடிக்கு பிடித்தமான உணவு. அந்த புற்றில் அந்த ஈசல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த புற்றுக்குள்ளே கைவிடுது கரடி. ஆனால் அந்த புற்றுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு இருக்குது. அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரடியோட நகங்கள் வந்து பட்டு அதை வந்து காயப்படுத்துது. அப்படிங்கிறதா இந்த பாடலோட அர்த்தம்.
ஓகேங்களா? ஓகே. இது வந்து வெளிப்படையான ஒரு அர்த்தம். இதில வந்து மறைமுகமான உள்பொருள் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதாவது அந்த தலைவன் வந்து பிறர் அறியாம தலைவிய சந்திக்க இரவுல வர்றப்ப, அந்த பசியோட அலையறக்கூடிய அந்த கரடி வந்து ஈசல்கள் நிறைந்த அந்த புற்றுல கைய விட்டு பாக்குது. அங்க சுருண்டு கிடந்திருந்த பாம்பன வந்து கரடி அறியாம, இந்த கரடியோட நகங்கள் பட்டு பாம்பு வந்து வலியால துடிக்குது. ஓகேங்களா? இதுல வந்து கரடியோட செயலும், பாம்போட துன்பமும் காட்டப்படுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பாடலுக்கான பொருள். ஆனா வந்து இதுக்குள்ள வந்து உள்ளுறை ஓமமாக இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னன்னா, இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருந்துவதை இந்த பாடல் வந்து காட்டுது. ஓகேங்களா? ஓகே. அதாவது நீங்க வந்து இந்த மாரி பண்றீங்க. அ நீங்க வந்து கரடி மாரி. உங்களுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. நான் வந்து பாம்பு மாரி எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. விரைவில் வந்து என்னை நீங்க திருமணம் பண்ணிக்கிங்க. அப்படிங்கிற மாரியான பொருள்படும்படி இது இருக்கு. ஓகேங்களா? இந்த பாடல்ல வந்து உள்ளுறை ஓமத்தோட இறைச்சி பொருளுமே கலந்து தான் வருது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது பார்ப்போம். உள்ளுறை அப்படிங்கிறது வினை, பயன் போன்ற அடிப்படையில தான் தோன்றும். எதன் அடிப்படையில்? வினை செயல் அடிப்படையிலும், பயன் அடிப்படையிலும் தான் தோன்றும். குறியீடுகளை கொண்டு தான் உள்ளுறை அப்படிங்கிறது உருவாக்கப்படும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இறைச்சி அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த இறைச்சி அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா, உள்ளுறை ஓமம் மாரி தான். நம்ம வந்து டைரக்ட்டா வந்து ஒரு கருத்த சொல்லாம, மறைமுகமா சொல்றது தான் இறைச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, குறிப்பு பொருளில் தான் வரும். ஓகே பார்ப்போம். உள்ளுறை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு யுக்தி. ஓகேங்களா? அதாவது உள்ளுறை ஓமம் எதில தான் வரும் அப்படின்னா, அகப்பாடல்ல தான் வரும். அகப்பாடல்னா என்னன்னா, காதல், காதல் திருமணம் சார்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது தான் அகப்பாடல். அந்த அகப்பாடல்ல வரக்கூடிய ஓம உத்தி தான் இறைச்சி. இதுவும் குறிப்பு பொருளில் தான் வரும். குறிப்பு பொருள் அப்படின்னா என்னன்னா, இன்டைரக்ட்டா சொல்றது. ஒரு விஷயத்த நம்ம நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றது தான் குறிப்பு பொருள் அப்படிம்பாங்க. இந்த இறைச்சி அப்படிங்கிறது குறிப்பு பொருள்ல வரக்கூடியது. ஓகே. இத பற்றிய ஒரு பாடல் வந்து தொல்காப்பியத்தில இருக்கு. என்னன்னா, "இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுளவே திறத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே" அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து தொல்காப்பியத்தில பொருள் அதிகாரத்தில 36வது பாடலா இந்த இறைச்சியை பற்றி சொல்லப்படுது. ஓகே. இதில வந்து இருத்தல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தங்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள தருது. ஓகே. இந்த இறைச்சி அப்படிங்கிறது உரிபொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும். ஓகேங்களா? ஓகே. நம்ம உரிபொருள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் 5 நிலங்கள் தெரியும். என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இதில வந்து முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படிங்கிறது இருக்கு. இதில வந்து முதல் பொருளா உரிப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, குறிஞ்சிக்கு வந்து புணர்தலும், புணர்தல் நிமித்தமும். முல்லைக்கு வந்து இருத்தலும், இருத்தல் நிமித்தமும். மருதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஊடலும், ஊடல் நிமித்தமும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து நெய்தல் நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இரங்கலும், இரங்கல் நிமித்தமும். பாலைக்கு வந்து பிரிதலும், பிரிதல் நிமித்தமும். ஓகேங்களா? இதுதான் இந்த 5 வகை நிலத்துக்கு உண்டான இந்த உரிப்பொருள். ஓகேங்களா? இந்த உரிப்பொருளோட நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள். குறிப்பு பொருள்னா இன்டைரக்ட்டா சொல்றது தான் இறைச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. இது வந்து வடமொழியினர் குறிப்பிடும் தொனிக்கு இணையானது. ஓகேங்களா? அதாவது வடமொழியினர் வந்து தொனி அப்படிங்கிற ஒரு இலக்கண வகையை வந்து பயன்படுத்துறாங்க. அதற்கு உண்டான இணையானது தான் இந்த இறைச்சி. அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தொனி அப்படிங்கிறது அகப்பாடல்லையும் வரும், புறப்பாடல்லையும் வரும். ஆனா நாம பயன்படுத்தக்கூடிய இந்த இறைச்சி அப்படிங்கிறது அகப்பாடல்ல மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல் இருக்கு. குறுந்தொகை அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் வந்து பார்ப்போம். இத நம்ம வந்து 9த்லயே வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். "நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவர் பிணிப்பசி களைய பெருங்கை வேலம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே" அப்படிங்கிறது குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த குறுந்தொகைய முதல்ல பதிப்பித்தவர் யாரு? அவர் எந்த ஆண்டு பதிப்பிச்சாரு? அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேட்டா வந்து 9த் புக்ல இருக்கு. ஓகே. இதற்கான சூழல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாடலுக்கான சூழல் என்னன்னா, தலைவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தலைவிய பிரிஞ்சு போயிர்றாரு. ஓகேங்களா? அப்ப வந்து தலைவி வந்து ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அப்ப வந்து தோழி என்ன பண்றாங்க அப்படின்னா, தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த பாடல். ஓகேங்களா? "நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவார்" அப்படிங்கிறது. நசைனா என்னன்னா, விருப்பம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? தலைவனுக்கு உன் மேல விருப்பம் ரொம்பவே இருக்கு. நல்கலும் நல்குவர்
பிடிப்பசி களைய பெருங்கை வேலம். பிடி அப்படின்னா பெண் யானை அப்படிங்கிறது அர்த்தம். பிடினா என்ன? பெண் யானை அப்படிங்கிறது தான். பெண் யானை பசியோட இருக்கிறப்ப ஆண் யானை என்ன பண்ணும் அப்படின்னா பெருங்கை வேலம், அதாவது பெரிய கைகளை கொண்ட வேலம் அப்படின்னா ஆண் யானை என்ன பண்ணும்? மென்சினையா பொழிக்கும் அப்படிங்கிறது. இந்த யா அப்படிங்கிறது பாலை மரத்தில் வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தோட பட்டையை வந்து உரிச்சு அதில் இருக்கக்கூடிய நீர் சுவையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் யானை பெண் யானையை வந்து பருக செய்யும். ஓகேங்களா? அன்பின தோழி அவர் சென்ற ஆரே அப்படிங்கிறது, அதாவது ஆரே அப்படின்னா வழி. ஓகேங்களா? இந்த காட்சியை வந்து தலைவன் வந்து அவர் சென்ற வழியில் பார்ப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நமக்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைவி வந்து என்ன சொல்கிறாங்க? தலைவியை வந்து தோழி, தலைவன் விரைவில் வருவான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து சொல்லப்படாத கருத்து ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா தலைவன் வந்து இந்த அன்பு காட்சியை பார்ப்பான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா தலைவனுக்கு தலைவியோட ஞாபகம் வரும். அவன் திரும்பி வந்து உன்னுடைய துன்பத்தை தீர்ப்பான் அப்படிங்கிறதா குறிப்பு பொருள். ஓகேங்களா? அந்த பெண் யானைக்கு யான் யானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த யா அப்படிங்கிற அந்த மரத்தை வந்து பட்டையை உரித்து நீர் சுவையை பருக செய்யும். அதை பார்த்துட்டு அந்த தலைவனுக்கு தலைவியோட ஞாபகம் வரும். உடனே திரும்பி வந்து தலைவியோட துன்பத்தை தீர்ப்பான் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய குறிப்பு பொருள். வெளிப்படையான பொருள் வேற, குறிப்பு பொருள் வேற. இந்த மாதிரி வர்றதா இறைச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, உரிப்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க பயன்படுகிறது என்ன அப்படின்னா இறைச்சி அப்படிங்கிறதா. ஓகே, இந்த சொல்லாமல் சொல்கிறதுல தான் என்ன இருக்குது அப்படின்னா கவிதையோட இன்பமே இருக்குது. டைரெக்டாக சொல்கிறதுல இன்பம் இல்லை. ஓகே, இந்த இறைச்சி அப்படிங்கிற அந்த யுக்தி வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா தலைவனோட செயலை கண்டிப்பதற்கும் அவனை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கும், நமக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வருத்தத்தை வெளிப்படுத்தவும், திருமணத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தினா திருமணத்தை வலியுறுத்தவும் தான் இந்த இறைச்சி அப்படிங்கிற அந்த யுக்தி வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே, இன்னொரு பாடல் பார்ப்போம். இந்த பாடல் பார்ப்போம். அதாவது இதுவும் வந்து இறைச்சி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படிங்கிறத பாருங்க. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அம்மா நாணுதும் நும்மோடு நகையே அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் வந்து நற்றிணையில் வந்து இடம்பெற்றுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கான சூழல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வந்து தலைவன் வந்து தலைவி வந்து புன்னை மரத்துக்கு அடியில் வந்து சந்திக்கிறாப்ல. ஓகேங்களா? இந்த இந்த ஒரு சூழலில் தலைவி வந்து தன்னுடைய கருத்தை வந்து தலைவன் இடத்துல சொல்கிறது தான் இந்த பாடலுக்கான சூழல். நும்மினும் சிறந்தது, இந்த புன்னை மரம் உன்னை விடவும் சிறந்தது, நுவ்வை ஆகும் என்று. ஓகேங்களா? நுவ்வைனா தங்கை. ஓகேங்களா? இந்த புன்னை மரம் வந்து உன்னை விட சிறந்தது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த புன்னை மரம் வந்து தங்கை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழர்கள் வந்து இயற்கையின் மீது இந்த மரங்களின் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த அந்த மரத்தை வந்து தன்னோட தங்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? அன்னை கூறினாள். அந்த தலைவியோட அன்னை வந்து இந்த மரம் வந்து புன்னை மரம் உனக்கு தங்கை, உன்னை விடவும் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அம்ம நாணுதும் நும்மோடு நகையே. அப்போ என் தங்கை இருக்கும்போது உங்ககிட்ட நான் நகைச்சு பேசி விளையாடுறது நல்லா இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? இது வந்து டைரக்டான ஒரு பொருள். ஓகேங்களா? மறைமுகமான பொருள் என்ன அப்படின்னா இனியும் நம்ம வந்து காலம் தாழ்த்தக்கூடாது, நம்ம வந்து என்னைய நீங்கள் விரைவாக மணந்துக்கணும் அப்படின்னு தலைவி தலைவன் இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இங்கே சந்தித்து பேசுறது சரியில்லை அப்படிங்கிறதோட நிறுத்தாமல் இனி இங்கே நம்ம சந்தித்து பேசக்கூடாது, என்னை சந்தித்து பேசுகிறத விடும் விரைவில் திருமணம் செஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை தர்றது தான் இந்த குறிப்பு பொருள். ஓகே, இந்த குறிப்பு பொருளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இறைச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்ப்போம். அதாவது கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை ஓமையாக பயன்படுத்துவார். ஓமை அப்படிங்கிறது என்னென்னா கம்பேர் பண்ணுறது, நமக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது தான் அது கேட்குறவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகே, இதே வந்து வெளிப்படையாக சொன்னால் அது என்ன அப்படின்னா ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமைக்குள்ள மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளுரை ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். குறிப்பு பொருளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ளுறை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, இந்த உள்ளுறை ஓமத்துக்கு வந்து ஒரு பாடல் பார்த்தேன். என்ன அப்படின்னா அந்த கரடி வந்து அந்த புற்றுக்குள்ளே வந்து கை விட்டுரும், அதுக்குள்ளே பாம்பு இருந்திருக்கும். அந்த கரடியோட நகங்கள் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா அந்த பாம்பை வந்து காயப்படுத்தியிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளுறை ஓமம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த உள்ளுறை ஓமம் வந்து கவிதை பொருளோடு சேர்ந்தே காணப்படுது. ஓகேங்களா, ஓகே. இறைச்சி பொருள் அப்படிங்கிறது கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் விளங்கும். ஓகேங்களா, புறத்தே. ஓகே, புறத்தே அப்படின்னா வெளியே குறிப்பு பொருளாய் காணப்படும். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த யானையை பற்றி பார்த்தோம். பெண் யானைக்கு பசி ஏற்படுது. அப்போ ஆண் யானை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்படிங்கிற அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டையை உரித்து நீர் பருக செய்யும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா, அது வந்து இறைச்சி அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கவிதை பொருளோட வெளியே இருந்து குறிப்பு பொருளாய், புறத்தே அப்படின்னா வெளியே, கவிதை பொருளோட வெளியே குறிப்பு பொருளாக வெளிப்படுறதா என்னன்னா இறைச்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா இலக்கண படைப்பாக்க உக்திகளில் உள்ளுறை ஓமை, ஓமை, உள்ளுறை ஓமை, உருவகம், இறைச்சி, இந்த 4 டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருக்கக்கூடிய புக் பேக்கு அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.